ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஃபார்ம், சைன் அப் ஃபார்மு, ரெஜிஸ்டர் ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் டேகுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபார்ம் டேக்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, இப்போ பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நேம், ஒரு லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் ஒரு ஜிமெயிலு, அப்புறம் ஒரு பட்டன் மாதிரி இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லேபிள் டேக் கிரியேட் பண்ணுறேன். இந்த லேபிள் டேக்குள்ளே என்ன நேம் வந்தாலும் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த நேமை வந்து லேபிள் டேக்கில் கொடுக்குறேன். இப்போது எனக்கு ஃபஸ்ட் நேம்னு சொல்கிறேன், எஃப் நேம்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இந்த நேம் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ எனக்கு எஃப் நேம்னு வந்துருச்சா. இப்போ எனக்கு இன்புட் பாக்ஸ் வரணும், நம்ம டைப் பண்ணுறதுக்கு இன்புட் பாக்ஸ் வரணும். ஸோ இன்புட் பாக்ஸ் வரதுக்கு இன்புட் டேகுக்குள்ளே போடுறேன். இன்புட் டேக் போட்டு என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து இதில் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேமுங்கிறது ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட், நம்பர் கிடையாது. ஸோ ஜிமெயிலுங்கிறது ஒரு டைப் ஆஃப் இமெயில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ண போகிறோம் அந்த இன்புட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்காக தான் டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நேமுங்கிறது ஒரு டெக்ஸ்ட் தான். ஸோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேமு பக்கத்தில் ஒரு இன்புட் பாக்ஸும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் வந்து லாஸ்ட் நேம்னு சொல்லி கொடுக்குறேன். எல் நேமு செமிகோலன். ஓகேவா, இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். பிஆர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வரும், லைன் பிரேக் வரும். ஓகேவா, இதே இன்னொரு பிஆர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு லைன் பிரேக் வரும், 2 லைன் பிரேக் ஸ்பேஸ் இருக்கும். தெரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். லேபிள் க்ரியேட் பண்ணி இன்னொரு இன்புட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த இன்புட் பாக்ஸு டைப் என்ன, இதுவும் வந்து டெக்ஸ்ட் தான், டெக்ஸ்ட் டைப்பு. ஸோ டெக்ஸ்ட் டைப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா, நமக்கு இன்னொரு இன்புட் பாக்ஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு, லாஸ்ட் நேமுக்கு ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போது இதில் நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம்னா நமக்கு டைப் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் வந்து நமக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா, சப்மிட் பண்ணுறதுக்கு இன்புட், அதே இன்புட் டேக் யூஸ் பண்ணி டைப்பில் வந்துட்டு இது வந்து நமக்கு டெக்ஸ்ட்டாக இருக்க வேண்டாம், நமக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகணும். ஸோ இதுக்கு டைப் அட்ரிபியூட்டில் சப்மிட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, சப்மிட் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சப்மிட்டில் இதில் என்ன வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகணும், அந்த பட்டன் வந்துட்டு என்ன பட்டன், ரெஜிஸ்டர் பட்டனா சைன்இன் பட்டனா, அந்த டெக்ஸ்ட் ஆஃப் வேர்ட் இருக்குல்ல அது என்ன டிஸ்பிளே ஆகணுங்கிறத வேல்யூ அட்ரிபியூட்டில் கொடுக்குறோம். ஸோ வேல்யூ அட்ரிபியூட்டில் ரெஜிஸ்டர்னு கொடுக்குறேன். ஓகே, இது செல்ஃப் க்ளோசிங் டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர். இப்போ நம்ம இதில் டைப் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறோம். நமக்கு இன்புட் ஃபார்ம் வந்து கிளியர் ஆகிடுச்சு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோம்னா. ஓகேவா, நமக்கு இந்த ஃபார்மில் டைப் ஆகுது, ரெஜிஸ்டர் பட்டன் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போது இந்த ஃபார்மை கிளிக் பண்ணால் இந்த ஃபார்ம் வந்துட்டு எங்கே போய் சேவ் ஆகணும். இப்போ நம்ம இன்புட்டில் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு சர்வரில் போயிட்டு சேவ் ஆகும். கிளைண்ட் கிட்டேருந்து எல்லா டேட்டாஸுமே சர்வர் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டேட்டா பேஸில் சேவ் ஆகும், சர்வர் டேட்டா பேஸில். ஸோ அது எதில் போய் சேவ் ஆகுது அப்படிங்கிறத ஆக்ஷன் அட்ரிபியூட்டில் நம்ம போடுறோம். இப்போ நம்ம என்ட்ரு பண்ணுற டேட்டா எல்லாமே வந்துட்டு ஆக்ஷனில் போய் சேவ் ஆகும், இந்த ஃபைலில் போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத ஆக்ஷன் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, ஆக்ஷன் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஆக்ஷன் அண்டர்ஸ்கோர் பேஜ் .php. ஓகேவா, இப்போ நம்ம டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா இந்த ஃபைலில் போய் நமக்கு சேவ் ஆகணும். ஓகேவா, இந்த சர்வர் சைடில் போயிட்டு நமக்கு சேவ் ஆகணும். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போது சர்வர் சைடில் போயிட்டு என்னன்னு சேவ் ஆகும், ஏன்னா நமக்கு லேபிளில் இன்புட் நமக்கு தெரியுது, டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணுறோம், நமக்கு டிஸ்பிளே ஆகுது, அவ்வளோதான். ஸோ எதில் போயிட்டு சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம இதில் மென்ஷன் பண்ணலாம். இப்போது இதில் லேபிளில் ஃபார்னு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், எஃப்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது இந்த எஃப்பில் நம்ம டைப் பண்ணுற நேம், இதுக்கு வந்து எஃப்னு சொல்லி நேம் வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ இன்புட்லேயும் அதே நேம் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இன்புட்டில் நேம் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபாரில் என்ன நேம் வச்சுருக்கிறோமோ அதே நேம் இங்கே வைக்கணும். எஃப் வைக்கிறேன். ஓகேவா, எஃப் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன்.
இப்போ இத நான் வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லி டைப் பண்றேன். பைன்னு சொல்லி லாஸ்ட் நேம் டைப் பண்றேன். இப்போ இத கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு சர்வர் சைட்ல போயிட்டு சேவ் ஆகுது. இப்போ இந்த அட்ரஸ் பார்ல பாருங்க, எனக்கு ஹாய் மட்டும் டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. வந்து லேபிள்ல குடுத்துருக்கோம். இன்புட் டெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ இதில நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ, அது வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம வந்துட்டு நம்ம ஃபார் அட்ரிபியூட்ல எஃப்ன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அந்த எஃப்ல வந்துட்டு நம்ம இன்புட்ல என்ன டைப் பண்றோமோ, அந்த நேம வந்துட்டு இந்த எஃப்ல சேவ் பண்ணுன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த எஃப்ல ஃபர்ஸ்ட் நேம் வந்து குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் நம்ம இன்புட் பாக்ஸ்ல நம்ம டைப் பண்றோம். ஹாய்ன்னு டைப் பண்ணோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டூ ஹாய்ன்னு சொல்லி நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இந்த இன்புட் பாக்ஸ்ல பைன்னு டைப் பண்ணோம். பட் அது வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகல. ஏன்னா நம்ம இந்த இடத்துல போய் சேவ் பண்ணுன்னு சொல்லி எந்த அட்ரிபியூட்டுமே மென்ஷன் பண்ணல. இப்போ இதுலயும் வந்துட்டு எனக்கு ஃபார்ல சேவ் பண்ணு. இப்போ இதில எல்லுன்னு சொல்லி சேவ் பண்றேன். எல்லுல எனக்கு இந்த டெக்ஸ்ட்ட சேவ் பண்ணு அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ நேம் குடுக்குறேன். ஓகேவா? நேம் குடுத்துட்டு இந்த எல்லுல டிஸ்ப்ளே ஆகுற டெக்ஸ்ட்ட வந்துட்டு எனக்கு நேம்ல சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ அத சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ஹாய்ன்னு குடுக்குறேன். இதில பாய்ன்னு குடுக்குறேன். ஓகே. இப்போ ரெஜிஸ்டர் கிளிக் பண்றேன். எனக்கு இங்க இன்புட்ல பாருங்க. ஆக்ஷன் பிஹெச்பிங்கிற ஃபைல்ல ஃபர்ஸ்ட் எஃப் வந்து ஹாய்னோ அண்ட் எல் வந்து பைனோ நமக்கு சேவ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு என்ன இன்புட்ல நம்ம டைப் பண்ணமோ, அந்த டேட்டா வந்து நமக்கு அவுட்புட்ல ஷோ ஆகியிருக்கு. என்ன என்ன டேட்டா குடுத்தாலும் இப்ப நம்ம பாஸ்வேர்ட் குடுத்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு நம்ம இன்புட்ல குடுக்குற டேட்டாஸ் எதுவுமே வந்துட்டு வெளிய ஷோ ஆக வேணாம். எல்லாமே செக்யூர்டா இருக்கணும் அப்டின்னா, இந்த இடத்துல ஃபார்ம் ஆக்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுல டிஃபால்ட்டா வொர்க் ஆகுற மெத்தட் வந்துட்டு கெட் மெத்தட். இப்ப நம்ம கெட் மெத்தட் போட்டோம்னா, நமக்கு அவுட்புட் வந்து அப்டியே ஷோ ஆகும். நம்ம என்ன அவுட்புட் குடுக்குறோமோ, அந்த அவுட்புட் வந்து ஷோ ஆகும். இப்ப நான் ஹாய்ன்னு குடுக்குறேன். இதுல பைன்னு குடுக்குறேன். ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ எனக்கு கெட் மெத்தட்ல குடுத்தா ஹாய், பைன்னு சொல்லி எனக்கு அவுட்புட் நம்ம என்ன டைப் பண்ணமோ டிஸ்ப்ளே ஆகுது. இந்த இடத்துல இதான் டிஃபால்ட் மெத்தட். கெட் மெத்தட்க்கு பதிலா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றேன். ஓகேவா? போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இதுலயும் ஹாய், பை ரெஜிஸ்டர் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் நம்ம போட்டோம்னு சொல்லி நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே வரல. டேட்டா வந்து செக்யூர்டா இருக்கும். போஸ்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணோம்னா. ஓகேவா? இதான் கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட்க்கு டிஃபரன்ஸ். சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணதும் நமக்கு இதே இடத்துலயே நமக்கு ஃபார்ம் வந்து சுத்துது. வேற பேஜ்ல நமக்கு போகணும் அப்படின்னா, இந்த டார்கெட் அட்ரிபியூட் இதுல டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி பிளாங்க்ன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? செல்ஃப் பிளாங்க்ன்னு யூஸ் பண்றோம். இப்ப ஹாய், பை, ரெஜிஸ்டர். இப்போ எனக்கு வேற பேஜ்ல போகுது பார்த்தீங்களா? இதே பேஜ்ல போகாம வேற பேஜ்ல போயிட்டு எனக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த ஃபார்ம் வந்துட்டு இதுல போயிட்டு சேவ் ஆயிருச்சு. action.phன்னு சொல்லிட்டு. இதுவே இந்த இடத்துல வந்துட்டு பிளாங்க்குக்கு பதிலா செல்ஃப் யூஸ் பண்றேன். செல்ஃப் தான் வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்றேன். சர்வர் யூஸ் பண்ணிக்கிற மெத்தட். இப்ப ஹாய், பை யூஸ் பண்றேன். ரெஜிஸ்டர். இப்போ இதே ஃபார்ம்லயே நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? இதுல போயிட்டு சேவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வேற பேஜ்ல போய் சேவ் ஆகணும். வேற பேஜ்ல நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நமக்கு டார்கெட்ல வந்துட்டு பிளாங்க் யூஸ் பண்ணோம்னா, வேற பேஜ்ல போயிட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணும். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நம்ம இங்க கிளிக் பண்றோம். நமக்கு ஆட்டோ சஜஷன் காட்டுது பார்த்தீங்களா? ஹாய், பைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டோ சஜஷன வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம். ஆட்டோ கம்ப்ளீட் இருக்குல்ல, இத நம்ம ஆஃப் குடுத்துட்டோம்னா, நமக்கு ஆட்டோ சஜஷன் இதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்ப வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் டைப் பண்றாங்க. அவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேற யாராச்சும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாங்கன்னா, அந்த ஆட்டோ சஜஷன்ல அது எல்லாமே காட்டும். ஸோ அத நம்ம ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் பண்ணிட்டோம்னா, அந்த அவங்களோட சஜஷன் எதுவுமே காட்டாது. இதே இது ஆன்ல வச்சிருந்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன டைப் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி ஹாய் டைப் பண்ணியிருக்கோம், பை டைப் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆட்டோ கம்ப்ளீட் வந்து நமக்கு சஜஷன் பண்ணும். இத நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா, அந்த சஜஷன் வந்து காட்டாது. ஓகேவா? ஃபார்முக்கு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு லேபிள் டேக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன டிஸ்ப்ளே பண்ணுமோ அது இங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். எஃப் நேமு, எல் நேமு. இன்புட் பாக்ஸ கிரியேட் பண்றதுக்கு இன்புட் டேக், செல்ஃப் க்ளோசிங் டேக் இத யூஸ் பண்ணி ஒரு இன்புட் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இதே இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பட்டனா கிரியேட் பண்ணோம்னா, இந்த டைப் அட்ரிபியூட்ல ரெஜிஸ்டர் சப்மிட்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம இதுல போய் சப்மிட் ஆகணும் அப்படிங்கிற ஆக்ஷன் நம்ம குடுக்கறதுக்கு ஆக்ஷன் அட்ரிபியூட்ல ஆக்ஷன் பிஹெச்பிங்கிற ஃபைல் நேம நம்ம யூஸ் பண்றோம். இந்த சர்வர்ல போய் சேவ் ஆகும்ன்னு சொல்லி சொல்றோம்.
போஸ்ட் மெத்தட் வந்து செக்யூர்டா யூஸ் பண்றதுக்கு, கெட் மெத்தட் வந்து நமக்கு அவுட்புட்ல என்ன டைப் பண்ணோமோ, அந்த டேட்டா அப்படியே ஷோ ஆகணும். கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இருக்கிறது கெட் மெத்தட். டார்கெட்ல நமக்கு வேற பேஜ்ல வியூ ஆகணும்னா பிளாங்க், அதே பேஜ்ல வியூ ஆகணும்னா செல்ஃப். ஆட்டோ கம்ப்ளீட்னா சஜஷன் நமக்கு வராது. ஆஃப் பண்ணிட்டோம்னா. ஆன்ல இருந்துச்சுன்னா ஆட்டோ கம்ப்ளீட் சஜஷன் வந்து நமக்கு ஷோ ஆயிட்டே இருக்கும். ஸோ இதில இன்புட் டைப்ல வந்துட்டு 2 டைப்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒண்ணு டெக்ஸ்ட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இன்னொன்னு வந்து சப்மிட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி. டெக்ஸ்ட் அட்ரிபியூட்ல நம்மளால டெக்ஸ்ட் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். சப்மிட் அட்ரிபியூட்ல நமக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகுற மாதிரி இந்த மாரி பட்டன் மாதிரி நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாரி டைப்ல நெறைய டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.